அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஹீரோவாக இருந்த ஒருவர் ஜீரோவாக மாறிய கதையை இப்போது பார்க்கப் போகிறோம். தமிழ்நாட்டில் உச்சபட்ச நடிகராக இருந்த நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை உடனே கைப்பற்ற வேண்டும் என்ற பதவி வெறியில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அவருக்கு அவரது ரசிகர்கள் நடிகர் என்ற முறையில் அவரை பார்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் கூடினர். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நடிகர் விஜய் கூட்டத்தை சேர்ப்பதற்காகவே தனது பிரச்சார கூட்டங்களை வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஏற்பாடு செய்தார். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை கூட்டத்தை முடித்துவிட்டு கரூர் மாவட்டத்திற்கு வரும்போது, கரூர் மாவட்டத்தில் காலையிலிருந்து காத்திருந்த மக்களுக்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் கூட்டத்தை அதிகமாக கூட்டி கூட்ட நெரிசல் ஏற்பட வைத்து அதன் மூலம் 41 பேர் உயிரிழக்க விஜயும் அவரது கட்சியும் காரணமாக அமைந்துவிட்டது. தன்னை பார்க்க வந்த 41 பேர் உயிரிழந்து விட்டதை அறிந்த நடிகர் விஜய் அங்கிருந்து உடனே சென்னைக்கு பறந்து சென்று விட்டார். அதன் பிறகு பெயருக்கு ஒரு வீடியோவை வெளியிட்டுவிட்டு அதன் பிறகு எதுவுமே செய்யவில்லை. ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு தலைவராக இருந்தால் அவர் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து ஆறுதலை கூறியிருப்பார். ஆனால் அவர் தனது சென்னை பண்ணை வீட்டில் பதுங்கிக் கொள்ள அவரது நிர்வாகிகள் ஒவ்வொரு இடத்திலும் பதுங்கிக் கொண்டனர். இந்த நிலையில் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக யாரை எதிர்த்து தீவிர அரசியல் செய்தாரோ அவர்கள் காலிலேயே அவர் போய் விழுந்துள்ளார். அதாவது பாஜகவின் நடவடிக்கைகளை தீவிரமாக எதிர்த்து வந்த நடிகர் விஜய் தற்போது பாஜகவின் ஆதரவுடன் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து அதன் மூலம் ஒரு சிறிய தீர்வை, இடைக்கால தீர்வை பெற்றுள்ளார். அந்த இடைக்கால தீர்வு கிடைத்தவுடன் பதுங்கியிருந்த தாவேக நிர்வாகிகள் ஒவ்வொருவராக வெளியில் வந்துள்ளனர். ஆனால் இந்த பாஜகவின் ஆதரவு நிலையால் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் தலைவராக உருவாக வேண்டிய நடிகர் விஜயின் வாழ்க்கை கேள்விக்குறியாகி உள்ளது. பாஜக என்பது அனைத்து மாநிலங்களிலும் தனக்குன்னு சில அடிமை கட்சிகளை வளர்த்து வைக்கும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அதிமுகவை தனது அடிமை கட்சியாக வைத்துள்ள பாஜக தற்போது 2வது அடிமை கட்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தை உருவாக்கி வைத்துள்ளது. இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் பிடி முழுவதும் அமித்ஷா கையில் உள்ளது. அதிலிருந்து நடிகர் விஜய் எந்த காலத்திலும் மீள முடியாது. அந்த வகையில் தனது நிர்வாகத்தையும் தனது கட்சியினரையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக நடிகர் விஜய் பாஜகவின் காலில் போய் தஞ்சம் அடைந்துள்ளார். அதன் மூலம் அவர் இடைக்கால நிம்மதியை பெற்றாலும் ஆனால் அந்த நிம்மதி நீண்ட காலத்திற்கு நிலைக்காது. காரணம், 41 உயிர்கள் பலியானதற்கு இன்னும் கூட முறையான இரங்கலையோ அனுதாபத்தையோ அந்த குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளையோ தமிழக வெற்றி கழகம் இன்னும் செய்து தரவில்லை. ஆனால் அந்த கழகத்தின் உறுப்பினராக இருப்பதாக கூறப்படும் டாக்டர் மரிய வில்சன் உள்ளிட்ட JPR நிறுவனத்தின் நிர்வாகிகள் ஒருவரான மரிய வில்சன் உதவி செய்ததாக அறிவித்துள்ளார். ஆனால் இன்னும் நடிகர் விஜய் அறிவித்த 20 லட்சம் ரூபாய் அந்த உயிரிழந்த உயிர்களின் குடும்பத்திற்கு சென்று சேரவில்லை. ஒரே நிமிஷத்தில் அந்த பணத்தை சென்று செலுத்திவிடலாம், காசோலையாக கொடுக்கலாம், அந்த பாதிக்கப்பட்டவர்களின் அக்கௌண்டிற்கு பணத்தை செலுத்திவிடலாம். ஆனால் இதுவரை விஜய் அதை செய்யவில்லை. பல்வேறு தரப்பினரும், ஏன் அரசு கூட மறுநாளே அதற்கான உதவித்தொகைகளை கொடுத்து விட்டது. பல்வேறு தரப்பினரும் உதவிகளை செய்து வருகின்றனர். அண்மையில் கூட விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கினார். ஆனால் இன்னும் அறிவித்த 20 லட்சத்தை நடிகர் விஜய் வழங்கவில்லை. அதற்கு மாறாக பாஜகவிடம் மண்டியிட்டு தனது கட்சியை அடகு வைத்துள்ளார். இதன் மூலம் ஒரு ஹீரோவாக வலம் வந்த நடிகர் விஜய் போதிய அரசியல் அனுபவம் இல்லாததால், அரசியல் பற்றி எதுவும் அறியாததால் தற்போது பாஜகவின் கிளை நிறுவனமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து கட்சியை நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். ஒரு ஜீரோவான கதை தமிழ்நாட்டில் தற்போது நடந்துள்ளது. நன்றி, வணக்கம்.